திரும்பியும் மாற்றுங்க. எவாப்ரேட் ஆகிரும், ஆவியாகிரும், நம்மளுக்கே அறியாமல் கொடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க கால் மேக்ஸிமம். இந்த வீடியோவில் உங்கள் பைக்கோட மைலேஜை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அப்போ தான் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களால் பார்க்க முடியும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 விஷயம் இருக்குது. நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் மக்கள் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கரெக்ட் டைமில் யாருமே விடுறதில்ல. ஏன் நிறைய பேர் சர்வீஸ் பக்கமே போகிறதில்ல. இதுமாரி யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கரெக்ட் டைமில் சர்வீஸ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட், உங்கள் பைக்கில் ஏதாச்சும் பார்ட்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சு, வீணாக போயிடுச்சு அப்படின்னா ஒரிஜினல் பார்ட்ஸ் திரும்பியும் மாற்றுங்க. டூப்ளிகேட் பார்ட்ஸ்லாம் மாற்றாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இன்ஜினில் ஏதோ ஃபால்ட்னா ஒரிஜினல் பார்ட்ஸ் மாற்றுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட எஃபிஷியன்சி நமக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் சாதாரணமாக லோக்கல் மெக்கானிக்கல் ஷாப்லாம் போய் விட்டுட்டிங்கன்னா அவங்க ஏதோ ஒரு லோக்கல் பார்ட்ஸை மாற்றிடுவாங்க. அதனால் ஒரிஜினல் பார்ட்ஸ் தான் மாற்றுறாங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுறது, இந்த கிளச்சு போட்டு முடிச்சுட்டு அந்த கிளச்சிலே அப்படியே நம்ம கை வச்சுக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்களா. அதனால் நம்மளே அறியாமல் ஒரு அழுத்தம் அந்த கிளச்சுக்கு கொடுத்துட்ருக்க மாதிரி ஒரு ஃபோர்ஸ் நம்மளே அறியாமல் அது அப்ளை ஆகும். மோஸ்ட்லி கிளச்சு போட்டு முடிச்சுட்டு கையை எடுத்துருங்க அந்த இடத்துல இருந்து. அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பைக்கை அப்படியே வெயிலே நிறுத்திட்டு போயிடுவாங்க. வெயிலே நிறுத்திட்டு போகிறதுனால அந்த சூரியனோட வெப்பத்தால் பெட்ரோல் எவாப்ரேட் ஆகிரும், ஆவியாகிரும், நம்மளுக்கே அறியாமல். ரொம்ப நேரம் வெயிலில் நிறுத்தாதீங்க, பைக்கை நிழலில் நிறுத்துங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பைக் இப்போ ஒரு ஃப்ரெண்டு இப்போ ஃபோன் பண்ணுறான், பைக் ட்ரைவ் பண்ணிட்டே இருக்கும் போது அப்படியே ஓரமாக நிறுத்தி பைக் ஆஃப் பண்ணாமல் அப்படியே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிகிட்டு இருக்காது. பைக்கை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. 30 செகண்டுக்கு மேலே பைக்கு நிற்க போகுது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பைக் ஆஃப் பண்ணிடுங்க, ஆன் பண்ணியே வைக்காதீங்க. அடுத்தது நிறைய பேர் இந்த பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மார்னிங் காலங்காலத்தாலே பைக்கு ஸ்டார்ட் ஆகலை அப்படின்ட்டு சோக்கு ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுவோம், ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுவோம். இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ண மறந்துடுறீங்க, அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. மறக்காமல் அந்த சோக்கை ஆஃப் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் நமக்கு அதிகமாக போய்கிட்டே இருக்கும் சோக்கு ஆன்லேயே இருந்துச்சுன்னா. அடுத்தது அதே மாதிரி தான், அந்த கிளச்சில் எப்படி நம்ம கை வச்சுக்கிட்டே இருக்கோமோ அதே மாதிரி நம்ம இந்த ரியர் பிரேக்கில் கால் வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அதை ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க, கால் மேக்ஸிமம் வைக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க காலை. அப்படி இல்லைனா ஃபோர்ஸ் அழுத்தம் கொடுக்காதீங்க. அடுத்தது நிறைய பேர் காற்று இல்லாமல் பைக்கை ட்ரைவ் பண்ணிட்டுருப்பீங்க. ஏர் ப்ரெஷர் செக் பண்ணுறதே இல்லை ரெகுலராக. ஏர் ப்ரெஷர் செக் பண்ணிகிட்டே இருங்க வீக்லி 1. ஏன் காற்று கரெக்டாக இருக்கா, ஏர் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ காற்று இல்லை அப்படின்னா அழுத்தம் அதிகமாகிடும், ஓவர் லோடு அதிகமாகிடும், வண்டி இழுக்காது. அதனால் இழுக்கிறதுக்கு ஃபியூல் அதிகமாக எடுத்துக்கும். அதனால தான் நம்ம காற்று கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ப்ரெஷர் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கோட மைலேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சம் டிப்ஸு. இதில் நீங்கள் ஏதாச்சும் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் மக்கள் பார்த்து அதை தெரிஞ்சுப்பாங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்டேட் தெரிஞ்சுக்க.